பிரைஸ் லார்ட். இயேசுவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஜான் பனியன் அவர்கள் எழுதின மோட்சப்பயண புத்தகத்தை பற்றி தான் இப்போ நம்ம பார்த்துட்டு வரோம். ஏற்கனவே இன்ட்ரோ கொடுத்தோம், அதுக்கப்புறம் 2 எபிசோட் ரிலீஸ் பண்ணியிருக்கோம். அதோட லிங்க்கை நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் தரோம், நீங்கள் பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். இன்றைக்கி நாம் 3ஆம் பாகத்துக்குள்ளே போகலாம். இதோடைய தலைப்பு என்ன அப்படின்னா, நம்பிக்கை இழப்பு என்ற சதுப்பு நிலம் அப்படிங்கிற தலைப்பில் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இது நம்மளோட எப்படி வாழ்க்கையில் ரிலேட்டடாக இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவோட முடிவில் உங்களுக்கே புரியும்னு நான் விசுவாசிக்கிறேன். எங்கள் அனுபவத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, நாங்கள் சிங்கப்பூரில் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது ரோட்டோரத்தில் உட்காந்து ஜெபிக்கிறது வழக்கம். அப்படி நாங்கள் ஜெபிக்கிறத பார்த்துட்டு எங்கள் கூட வேலை பார்க்குறதோட ஃப்ரெண்டு ஒரு நாள் சொன்னார், இந்த மாதிரி என் மனைவிக்கு பிசாசின் போராட்டம் இருக்குது, எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க அப்படிங்கிறப்ப நாங்கள் ஜெபம் பண்ணிட்டு இருந்தோம். ஒரு நாள் நீங்களும் வாங்க பிரதர் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருந்தோம். அவர் வந்துட்டு இருந்தாங்க. கண்டினியூவாக வரும்போது ஒரு நாள் பாஸ்டிங் ப்ரேயர்லாம் இருந்துட்டு சரி நம்ம ஜெபம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு அவருடைய மனைவிக்காக ஜெபம் பண்ணும்போது ஊர்லேருந்து ஃபோன் வந்துச்சு. என்ன பண்ணிகிட்டு இருக்க அப்படிங்கிறப்ப, இந்த மாதிரி ஜெபம் பண்ணிகிட்டு இருக்க அப்படிங்கிறப்ப, இல்லை அவன் மனைவி இங்கே ரொம்ப ஆடுறாங்க, எனக்காக யாரோ அங்கெல்லாம் ஜெபம் பண்ணுறாங்க அப்படி இப்படின்னு சொல்லி பயங்கரமாக அவங்க மனைவி பேசுகிறதா ஊர்லேருந்து ஃபோன் வந்துச்சு. அன்றைக்கி ப்ரேயர் முடிஞ்சிச்சு, எல்லாம் போயிட்டோம், கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லி அனுப்பினோம். அதுக்கப்புறம் அவங்க ஊரார் என்ன சொன்னாங்கன்னு தெரில, ஒருவேளை சாமி குத்தம் ஆயிடுச்சு அப்படி இப்படின்னு சொன்னாங்களா எங்களுக்கு தெரியல. அதுக்கப்புறம் அவர் சொன்னார், வேணாம் பிரதர், எனக்கு என்னமோ பயமாக இருக்குது, இங்கே ஜெபம் பண்ணும்போது அங்கே என் ஒய்ஃப் அதிகமாக ஆட ஆரம்பிக்கிறாங்க அப்படிங்கிறப்ப அதை நாங்கள் புரிய வைக்கணும்னு நினச்சோம். ஆனால் அவர் அந்த பிரச்சனையிலேருந்து திருப்பி ப்ரேயர் பண்ணுறதுக்கே வரல. அவருக்காக ஜெபம் பண்ணோம். அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு தெரியல, எல்லாம் அவங்கவுங்க ஊருக்கு கிளம்பி போயாச்சு. இப்படி தான் வாழ்க்கையில் அநேகர் பயந்து வெளியே போனவங்க இருக்காங்க, ஒன்றுமே நடக்கலை அப்படிங்கிறவங்களும் வெளியே போனவங்க இருக்காங்க. நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதையோட கதையோட இன்றைக்கி நடக்கிற சம்பவத்தை நீங்கள் ஒத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா புரியும்னு நினைக்கிறேன். வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே நம்ம போகலாம். மோட்ச பயணத்தின் பகுதி 3, தலைப்பு நம்பிக்கை இழப்பு என்னும் சதுப்பு நிலம். நித்திய ஜீவனை பற்றி உரையாடியபடி உற்சாகமாக நடந்து செல்கையில் கவனக்குறைவால் கிறிஸ்தியானும் விட்டு கொடுப்பவனும் நம்பிக்கை இழப்பு என்னும் சேற்றுக்குழியில் விழுந்துவிட்டதை நான் என் கனவில் கண்டேன். அந்த சேற்றிலிருந்து கரையேறி விடுவதற்காக அவர்கள் இருவரும் அதிகமாய் முயன்று தத்தளித்தார்கள். அதனால் அவர்கள் உடலெங்கும் சேறு ஒட்டிக்கொண்டது. கிறிஸ்தியானுக்கோ அவனது முதுகில் இருந்த சுமை அதிகமாய் அழுத்தவே அவன் இன்னும் அதிகமாய் சேற்றினுள் அமிழ்ந்து விட்டான். நகரவே முடியவில்லை. பயந்து போன விட்டு கொடுப்பவன், ஐயா ஐயா, கிறிஸ்தியான் ஐயா, நீர் எங்கே இருக்கிறீர் என்று அலறினான். நான் எங்கே இருக்கிறேன் என்று எனக்கே தெரியவில்லை என்று பரிதாபமாக பதில் வந்தது கிறிஸ்தியானிடமிருந்து. இந்த பதிலை கேட்டவுடன் விட்டு கொடுப்பவனுக்கு கோபம் வந்தது. ஐயா கிறிஸ்தியானே, நீ சொன்ன நித்திய மகிழ்ச்சியான வாழ்வு இதுதானா? பயணம் ஆரம்பிக்கும் போதே இன்னும் எத்தனை துன்பங்களை சந்திக்க வேண்டியதாய் இருக்குமோ? இது நம்மால் முடியாது ஐயா, நான் ஊருக்கு திரும்பி போகிறேன், எனது நித்திய வாழ்வின் பங்கையும் சேர்த்து நீரே அனுபவித்துக் கொள்ளும் என்று கோபத்தோடு சொல்லிவிட்டு முழு பலத்தோடு முயன்று சேற்றிலிருந்து எழும்பி கரையேறி தன்னுடைய வீடு இருந்த திசை நோக்கி ஓடத் தொடங்கினான். அதன் பிறகு கிறிஸ்தியான் அவனை பார்க்கவே இல்லை. கிறிஸ்தியான் தனியாக அந்த சேற்றில் கிடந்து துன்பப்பட்டான். ஆனாலும் சோர்ந்து போய் தன் வீடு இருந்த பக்கமாக திரும்பவில்லை. குறுகிய வாசல் இருக்கும் வீட்டை நோக்கியே மெல்ல மெல்ல நகர்ந்து செல்ல முயன்றான். அவன் முதுகில் இருந்த சுமை அதிகமாய் அழுத்தியதால் அவனால் கரையேற முடியவில்லை. அப்போது அவனுக்கு உதவி செய்யும் எண்ணத்தோடு அங்கு சகாயர் என்ற மனிதர் வருவதை நான் என் கனவில் கண்டேன். சகாயர் கிறிஸ்தியானை பார்த்து, இங்கே என்ன செய்கிறாயப்பா என்று கனிவோடு கேட்டார். ஐயா, நற்செய்தியாளர் என்ற ஒருவர் நான் இந்த வழி சென்றால் குறுகிய வாசலை அடைவேன் என்றும் அங்கே போனால் வரும் கோபத்துக்கு தப்பிக்கும் வழி கூறப்படும் என்றும் சொன்னார். அப்படி செல்லும் போது கவனக்குறைவால் குட்டையில் விழுந்து விட்டேன் என்று பரிதாபமாய் கூறினான் கிறிஸ்தியான். அது சரிதான், ஆனால் இந்த குட்டையை தாண்டி செல்ல படிகள் இருப்பதை நீ கவனிக்கவில்லையா என்று கேட்டார் சகாயர். என் மனதில் இருந்த பயத்தின் காரணமாக படிகளை நான் கவனிக்கவில்லை ஐயா என்றார் கிறிஸ்தியான். உடனே சகாயர் அவனது நீட்டிய கரங்களை பிடித்து இழுத்து கரையில் சேர்த்தார். இந்த இடத்தில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் அப்பா. ஒரு பாவி தன் அபாத்திரமான நிலையை உணரும்போது அவன் மனதில் எழும் சந்தேகங்களும் சோர்வுகளும் தான் நம்பிக்கை இழப்புக்கு காரணம். கடந்த பல ஆண்டுகளாக எவ்வளவுதான் நல்ல உபதேசங்களை உலகின் நாலா திசைகளிலும் இருந்து இங்கே கொண்டு வந்து கொட்டினாலும் இன்னும் செப்பனிடப்பட முடியாததாகவே உள்ளது. ஆனால் அரசரின் சட்ட நிரூபண அதிகாரிகளால் கட்டப்பட்ட சில உறுதியான படிகள் இந்த குட்டையின் நடுவே உள்ளன. படிகள் தெளிவாக தெரிந்தாலும் சிலர் மனக்குழப்பத்தினால் படிகளில் கால் வைக்காமல் சேற்றில் கால் வைத்து உள்ளே விழுந்து விடுகின்றனர் என்றார். கிறிஸ்தியானை விட்டு பிரிந்து போன விட்டு கொடுப்பவன் தன் ஊர் போய் சேர்ந்து தன் வீட்டினில்
நுழைந்தான். அதற்குள் அவன் உறவினர்களும் நண்பர்களும் வீட்டில் வந்து கூடிவிட்டார்கள். அவர்களில் சிலர், நீ புத்தியுள்ளவன்தான், புத்தியோடு திரும்பி வந்துவிட்டாய் என்று பாராட்டினார்கள். இன்னும் சிலர், அந்த பைத்தியக்காரன் கிறிஸ்தியானோடு நீயும் போனாயே, உன்னைவிட பைத்தியக்காரன் வேறு எவரும் உண்டோ என்று கடிந்து கொண்டார்கள். இன்னும் சிலர், சரியான கோழையப்பா, நீ உலையைக் கண்டு ஓடி வந்து விட்டாயே என்று கேலி செய்தார்கள். சற்று நேரம் அமைதியாக இருந்து விட்டுக் கொடுப்பவன் அவர்களுக்கு பதிலுக்கு பதில் பேச ஆரம்பித்தவுடனே அவர்கள் அவனை விட்டுவிட்டு கிறிஸ்தியானை கிண்டல் பண்ண தொடங்கிவிட்டார்கள். கிறிஸ்தியானோடு கொஞ்ச தூரம் மட்டுமே சென்ற விட்டுக் கொடுப்பவனின் காரியம் இதோடு முடிந்தது. நம்முடைய வாழ்க்கையிலும் கிறிஸ்தவ வாழ்க்கை ஆரம்பத்தில் அநேக பாடுகளையும் உபத்திரங்களையும் கண்டு அந்த சகாயர் வந்து காப்பாற்றும் வரை காத்திருப்போமானால் நாமும் மோட்ச பயணத்தை தொடர்கிறவராய் இருப்போம். நம் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா காரியங்களுக்கும் தடைகளுக்கும் சகாயர் ஒருவர் இருக்கிறார் என்பதை மறந்து விடாதீர்கள். இன்னைக்கு நாம பார்த்த இந்த சம்பவம் உங்களோட எப்படி பேசுச்சு அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஆனால் இன்னைக்கு நம்மளை விட்டு போனவங்க நிறைய பேர் சபையிலையும் இருப்பாங்க, நம்ம கூடயும் இருப்பாங்க. நமக்கு தெரிஞ்சவங்களாக இருக்கலாம், நம்ம உறவுகளாக இருக்கலாம், நம்ம நண்பர்களாக இருக்கலாம். ஏதோ ஒரு பிரச்சனையில் இயேசு தேடி வந்திருக்கலாம். ஆனால் திடீர்னு இடையில ஏதோ ஒரு காரணத்துக்காக அவங்க திரும்பி போயிருக்கலாம். அவங்க பேர்லாம் எழுதி வச்சு மறுபடியும் நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவர் வேணும்னு சொல்லி திரும்பி போனவங்களும் பரலோகத்துக்கு வரணும். ஏன்னா ஆண்டவர் அதைத்தான் விரும்புகிறாரு. நீங்கள் அப்படி செய்வீங்கன்னு நினைக்கிறேன். நானும் அப்படி செய்யணும்னு ஆசைப்பட்றேன். நம்ம எல்லோருமே சேர்ந்து ராஜ்யத்தை கட்டுறதுக்கு முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் முடிஞ்ச ஸ்டெப் எடுக்கலாம். இனி அடுத்த பகுதியில் பார்க்கலாம். பிரைஸ் லார்ட்.